திமுக ஆட்சி தொடங்கியது முதலே பெற்ற மகள்களை வெளியில் அனுப்பிவிட்டு அவள் வீடு திரும்பும் வரை வாசலையே பார்த்துக் கொண்டிருக்கும் தாய்மார்களின் தவிப்பு இன்று தமிழகத்தில் அன்றாட நிகழ்வாகிவிட்டது. விடியல் தரும் என்று சொல்லிவிட்டு தமிழக பெண்களின் வாழ்க்கையில் இருளை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம், கனிமொழி பங்கேற்ற விழாவிலேயே பெண் காவலர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது என தமிழகம் முழுக்க பெண்களுக்கு எதிராக திமுகவினர் செய்து வரும் பாலியல் குற்றங்கள் தற்செயலானது அல்ல. இதன் தொடர்ச்சியாக திருச்சி உறையூர் திமுக பகுதிச் செயலாளர் ஒரு சிறுமியிடம் மிக மோசமாக அத்துமீறி நடந்து கொண்ட செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொதிக்க வைத்துள்ளது. திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் 2023 ஜூன் மாதம் சிறுமி ஒருவருக்கு குழந்தை பிறந்த மறுநாளே சிறுமியை பெற்றோர் அழைத்துச் சென்றுவிட்ட நிலையில் குழந்தையை மருத்துவமனையிலேயே விட்டுச் சென்றனர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்ட போது ஆளுங்கட்சியான திமுகவின் தலையீட்டால் விசாரணை கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவம் 2025 டிசம்பர் மாதம் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்துக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் நடத்திய விசாரணையில் சிறுமி 2021 ஆண்டு 6ஆம் வகுப்பு படித்த போதிலிருந்தே உறையூர் வட்ட செயலாளர் காளை என்பவன் உட்பட 15 பேரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரியவந்த நிலையில் தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய குழந்தைகள் ஆணையம் தலையிட்டிருக்காவிடில் குற்றவாளியான திமுக வட்ட செயலாளர் காப்பாற்றப்பட்டிருப்பார் என்பதே உண்மை. காவல்துறையை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு குற்றவாளிகளை காக்கும் திராவிட மாடல் அரசுக்கு தமிழக தாய்மார்களின் சாபம் நிச்சயம் உண்டு.